பொறுக்காத சூரிய குல வம்சத்திலே பிறந்தவர். சரி, வாக்கு தவறக்கூடாது என்கிறீர்கள். உண்மைதான். அப்படியானால் அண்ணா தங்கமே போயேதேன் ஆக வேண்டுமா? உண்மைதான். அப்படி தாங்கள் போக வேண்டுமானால் சரி, தட்டான் மனசிலே சரிபோசகள் இழைத்திருக்கிறான் என்றால் சரி, உங்களை ஏதோ சரி செய்யத்தான். சூழ்ச்சி. எந்த ஆயுதங்கள் இல்லாமல் வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறான். வல்லவன் மட்டும்தான் கொண்டு வரணும். ஆமா, உங்க கூட பிறந்த கொக்கரமணி வாழ் போய் தொட்டதுக்கே என் காலை வெட்டுச்சு. சரி, அப்படி கொண்டு வந்தீங்கன்னா அந்த வெள்ளாங்குளத்தை திடீர்னு கோபம் வந்த என்னைய பொசுக்குன்னு வெட்டலான்னு வெட்டி போடுவீங்க, வெட்டி விடுவீங்க. அதனால வீசன கையில் வெறும் கையுமாகத்தான் வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறான்னு சொல்றீங்கன்னா, ஆனால் இந்த வாங்குமுடி சூரி என்பதுதான் நான் வெத்தலையிலேயே வைத்துத்தானே மடிப்பு கொடுக்கிறேன். இதை பத்திரமாக நீங்கள் இப்படி மடியிலே வைத்து செல்ல வேண்டும். ஆபத்துக்கு உதவுங்கள் அண்ணா. அப்படியானால் சென்று வாருங்கள். அப்படியே கொடு. அப்போ வருத்தவண்ணாமல சாமி தானே. அப்போ வீரபாகு சாமி சத்தியத்துக்கு வெள்ளாங்குளம் சென்று வரும் வரையிலும் தானே ஆனவனை வந்தாமல் அஞ்சாமல் சங்கரிக்க வேணும். குதிரை வடை வந்தாலும் கூசாமல் சங்கரிச்சு வளநாடு பாதுகாப்பு இருக்க வேணும். அப்பா போய் வருகிறேன், கொண்டு வா உறவையே என்று சொல்லி அப்ப உறவரத்த வண்ணாமல சாமி என்கிறது உறப்பட்டுத்தானே. சாமி எங்க வர இன்னும் வந்தோம் மாளிகள் கடந்து வெளிப்பட்டு வருகின்ற பொழுது பார்த்தார் செம்பகொள் ஆசாரி. பொன்னாமல் சாமியை கண்ணிலே கண்டார் செம்பகொள் ஆசாரி. அப்பா தங்கவாரி வியாபாரி மங்களம் உண்டாகட்டும். இங்க வந்த காரணம் என்னவோ வருவீங்கன்னு சொல்லி நான் வெள்ளாங்குளத்துக்கு போய் தன்னந்தனியா என்ன காத்துக்கிட்டு இருக்கிறது போற போது 2 பேரும் சேர போயிடலான்னு வந்துருங்க. அப்படியா? ஆமா, வா போக போகல. ஏரோனாக சாமி குதிரையிலே குதிரையிலே எடுத்தானே பொண்ணே யார் கொண்டாவே குதிரையிலே 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 வேகமாக குதிரை வருகிறார். அண்ணன் பொன்னாமல சாமி எப்படி குதிரையின் மீது பவனி வருகின்ற பொழுது தங்கவல்ல ஏவாரி கூடவே வருகிறார். வளநாடு சங்கவட தாண்டதற்கு முன்னாலேயே எங்க பொன்னாமல சாமிக்குத்தானே ஆகாத சாமி அசயனம் எல்லாம் அசயனம் எல்லாம் அல்லகீர சாமி வருகிறார். சயனங்களி சயனங்களி பொல்லாகாத சாமி அசயனங்களி சயனங்களி பொன்னி சாமி நிறதுவார். சயனங்களி சயனங்களி அப்படி வருகின்ற பொழுது பொன்னாமல சாமி குதிரையின் மீது முன்னால் வந்துகிட்டு இருக்கிறார். சங்கவல வியாபாரி பின்தொடர்ந்து புறவக்க வந்துகிட்டு இருக்கிறார். அப்படி வரையில எங்க பொன்னாமல சாமிக்குத்தானே சைனம்னு சொன்னா பொன்னாமல சாமிக்கு சட்ட புனியானதானே மியாவன பூனையானது வளமிருந்து இடமானது இடமிருந்து வளமானது இருக்க போகுது. அப்படி போகையில பார்த்தார் பொன்னாமல சாமி. அப்பா சங்கவல வியாபாரி சட்டையில் பூனத்தாயான மது பொல்லாங்கு நேருமே பூனத்தாயான மது பொல்லாங்கு நேருமே அந்த பூனைய பார்த்து விட்டு போக கூடாது என்றிருந்து நாளை போ அடியெடுத்து வைக்க வேண்டாம். அடியெடுத்து வைக்க வேண்டாம். பொல்லாத செயல் கண்டு போக கூடாது என்றிருந்து நாளை போ நாளைக்கு போலாம். இன்னைக்கு வேண்டாவா?
ஆகாத சயனம் ஆகுதுன்னு போற சத்தியத்துக்கு இதெல்லாம் சயனம்னு சொல்லி திரும்பி போலாங்கிறீங்க. ஆகாது. அப்படியே பூனை உறக்க போனாலும் நான் மின்னுக்கு போறவாங்க அந்த சயனம் வந்தா என்னை சாடி போ. அந்த நல்ல சாமி அத்தையன் தட்டி சாமி அப்பா சாமி அந்த நல்ல சாமி சயனம் தட்டி சயனம் தட்டி அப்பாட சாமி வாராரே அப்படியே வெள்ளம் கூட சாமி போகும் போகும் வேகமாக புறவியா வருகிறார் வேற சாமி போகும் வேகமாக சாமி வாராரே வனம் கடந்து வருகுதங்கே நேரோ சில காதவளைகள் வனமா வருகின்ற அந்த வனத்துல தானே சரையூர் காற்று சர்ப்பமும் எதிராச்சு சரையூர் காற்று சர்ப்பமும் எதிராச்சு பபுகூர் காற்று பத்தாமும் அப்பொழுது இன்றிருந்து நாளை சாரையூர் காட்டு சப்பம் பாடம் எடுக்கு அந்த சாரையூர் காட்டு சப்பம் பாடம் எடுக்கு பம்பு ஊரு காட்டும் பொன்னாரே இன்றிருந்து நாளையும் போகலாமே நம்ம இன்றிருந்து நாளையும் போகலாமே. நம்மள சாமி பாம்பையும் பார்த்து விட்டு போகிறனை கூடாது பாம்பையும் பார்த்து விட்டு பாதையிலே போகக்கூடாது சரைய பார்த்து விட்டு தளத்திலே போகக்கூடாது மட்டைய பார்த்து விட்டு மலையிலே போகக்கூடாது இன்றிருந்து நாளை சாரைய பார்த்துட்டு தரத்தில போகக்கூடாது அந்த சாரைய பார்த்துட்டு தரத்தில போகக்கூடாது இந்த மட்டைய பார்த்துட்டு மறிச்சும் போகக்கூடாது மறிச்சும் போகக்கூடாது. சாமி இன்றிருந்து நாளைக்கு போனாவாங்க என்று சொல்றார் பொன்னாவள சாமி. அப்ப சொன்னா தங்கவலை வியாபாரி ஏன் சாமி தப்பிக்கிறதுக்கு இப்படி எல்லாம் சொல்றீங்களா இதுதான் நியாயமா அப்படி நீங்க வராமுட்டா சாமி குளத்த வாக்கில குறை வந்து நேர்ந்துரு நான் நாட்டுல போய் புறா பக்கம் சொல்லுவேன் பொன்னாமல சாமி நீதிகை குறைத்து நிலையற்ற ஆட்சி ஆடுறாங்க என்னுடைய வல்லத்தை புடிங்க ஏமாத்தி அடிச்சு முடிக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவோம் சாமி கண்டிப்பா நீங்க வந்துதான் போங்க அப்படியே போனாலும் பூனை செயலம் ஆகாது நீங்க பாம்பு செயலம் ஆகாது நீங்க சாமி நான் இன்னைக்கு போற நீங்க உறவுக்கு வாங்க அந்த சைனம் எல்லாம் என்னைத்தான சாப்பிடு உங்களை ஒண்ணும் பண்ணாதுங்கிற அட சண்டாளா உன்னுடைய உயிரோட உயிர் அல்லவா எனக்கு எங்க உயிர் நாளைக்கு ராசா பாவருக்கு எனக்கு நினைப்பு உயிர் போகுதான் பரம்பரை வந்து விட்டா வழியில் தங்கமா போகலாம் என்று சொல்லி எங்க பொன்னாமல சாமியும் செம்பகுள்ள ஆசாரியும் அங்க இருந்து புறப்பட்டுத்தானே அந்த வனம் கடந்து வெள்ளாங்குளத்தூர் வழியாக குதிரை வருகின்ற பொழுது தங்கவலை வியாபாரி வார்த்தை ஒரு சமயம் பொன்னார் திரும்பிக்கு இது போயிட்டா தேவலம் அடைஞ்சு போயிடும் அப்படின்னு வாக்கையில இது போல ஒரு பெரிய ஆலாமரம் ஒண்ணு இருந்தது அந்த வெள்ளாங்குளத்தூருக்கு முன்னால அந்த ஆலாமரத்தடியே ஒரு 60 வயது கடந்தவர்கள் 90 வயது கடந்தவர்கள் பெரியவர்கள் அதையிலேயே பார்த்துட்டே வந்தோம் அன்னைக்கு வல்லத்தை கொண்டு போய் காட்டி போட்டு வந்தோம் அன்னைக்கு மாறு உட்கார்ந்து இருக்கிறாங்க நாட்டுக்கு அறிய நம்ம அங்க போய் சொல்லலாம் என்று ஓடி வழியாக ஆனா சுவாமி நமஸ்காரம் செம்பகொள்ளமா ஆமா ஆமாங்க சாமி நீ தங்கவல்ல வியாபாரி இல்ல ஆமாங்க சாமி அப்புறம் எங்க இந்த பக்கம் வித்துப்பாட்டிய கொண்டு போன வளர்த்தே திருப்பேன் நல்ல ஆள் பார்த்து சொன்னீங்க நான் எங்கேயோ சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாட்டுக்கு வெள்ளம் கொண்டு போலாம்னு போனேன் 2 நாட்டுக்கு வெள்ளம் கொடுத்து போட்டு சோழ நாடு போலாம்னு போகிறேன் கம்மன் இருக்காம நீங்க சொன்னீங்க ஆமா நேர் போயிட்டு இருந்தேன் நீங்க சொன்னீங்க என்கிட்ட வளநாடு போக சொல்லி பொன்னி வளநாடு போனா எங்கன்னு கேட்டே தரத்தை சொன்ன ஆமா பொன்னி வளநாடு போனா இந்த வல்லத்தை வாங்குவான்னு சொன்னீங்க கஞ்சாமி கையில வளர்த்து கொடுத்தனல்ல வாங்கி பாத்தீங்களா ஐயோ எனக்கு கருகருன்னு வந்து நான் மூடி வச்சுக்க சொன்னேன் கருகருன்னு வந்தா இல்ல கிருகிருன்னு வந்து இருந்த வல்லத்தை பார்த்து வேலை பகுதி எப்படி இருந்தது வல்லம் வேலை பகுதி கூட பார்த்தோம் நீ வேலை சொன்ன பாரு அதுலயே எனக்கு வந்துட்டு நான் அந்த வல்லத்தை கொண்டு போய் பொன்னாமல சாமி கிட்ட கொடுக்கும் பொன்னாமல சாமி பொழுதோட தங்க வல்லத்தை வாங்கி வச்சுக்கிட்டு பெரியா மர வல்லத்தை கொடுத்து இதான் ஒரு நாள் நீங்க அடிச்சு கொடுக்குறாங்க சாமி என்ன அநியாய பெரிய உடனே முத்தைக்கு வர கரிய வச்சு கையில கொடுத்தா நீங்க அடிச்சு கொடுக்கிறாங்க சாமி நான் மன்றாடி வாழாடி
பொன்னாமலசாமி இப்படியாதா இப்படியாதா சத்தியத்துக்கு வர சொல்லிக்கிற வெள்ளாங்குளத்துக்கு அங்க வாராங்க வாராங்க வர குதிரை மேல வாட்டு இப்படி சூழ்ச்சியா சொல்லுகின்ற பொழுது இந்த பேச்ச கேட்டாங்க வேளாண் மக்கள் பெரியவங்கெல்லாம் இந்த பேச்ச கேட்டுக்கிட்டு ஐயா காணாத குளத்துல இருந்த வேளாண் மோதி பொன்னரை மற்றும் பொருள் ஏங்கய்யா வளநாட்டு சீமையிலே நீதிகள் குறையாமல் நிச்சயங்கள் மாறாமல் ஆட்சி வரிவாரம் செய்து சொல்லிதான் உனக்கு பட்டம் சொல்றாங்க. ஆமா. ஆனா இப்படி அண்ணன் தம்பி 22 பேர்களும் ஆதிக்கம் பெருசு அதிகாரம் சொல்லி எண்ணி இவனார் ஒரு எளிய மக்கள் பாவம் ஏழை எளியவன் அவங்கிட்ட போய் மன்னத்தை முடிங்க நீங்க அடிச்சு கொடுக்க நியாயமா? இது நீதியா? இப்படித்தான் நீங்க நாட்டில் ஆட்சி வரிவாரம் செய்யறீங்களா? ஐயா நீங்க எது கண்டு பேசுறீங்க? அவன் கொண்டு வந்து கொடுத்ததும் மரவல்லம். அவன் கொண்டு வந்து அரண்மனைக்கு வரும்போது தங்க வல்லமா காட்சி அளிச்சது. நானும் நம்பினேன். வெளியால எடுத்து பார்க்கும்போது அது மரவல்லமா காட்சி அளிச்சு கொடுத்தா எங்க கிட்ட காமிச்சு எடுத்தேன் கொண்டுகிட்டு வந்தேன். தங்க வல்லம் தான் கொண்டுகிட்டு வந்தேன். எங்க கிட்டயே இப்படி ஒரு பொய்ய பேசக்கூடியவங்க அப்படிங்கனால அந்த ஆசாரியார்கிட்ட நீங்க எவ்வளவு பேசியிருப்பீங்க? 60 வேளாண் மக்களா நீங்களமா இப்படி பொய் பேசுறீங்க? என்ன பொய் நாங்களா பேசுறோம்? நான் தான் பொய் பேசுறேன். ஆசாரி வச்சுக்கிட்டு இப்படி ஒரு அநியாயத்தை செய்யலாமா? இப்படி வேளாண் மக்கள் வந்தவங்க யாவர்களும் தானே பொன்னாமல சாமிக்கு எதிராக பாராபட்சமானது பேசுறாங்க. அப்படி பாராபட்சங்கள் பேசுகின்ற பொழுது பார்த்தார் பொன்னாமல சாமி இரவேள எழுந்திருக்கும் எம்பெருமாம் ஆயவா எனக்கு இப்படி ஒரு சோதனையா என்று சொல்லி பொன்னாமல சாமி மாய்வரை வேண்டி வருந்தனார். வருந்திய உடனே குதிரை ஆலாமரத்தை விட்டு அந்த புறம் சென்ற உடனே அந்த ஆலாமரத்து வாது ஒடிஞ்சு விழுந்து ஆலாமரத்து வாது ஒடிஞ்சு விழுந்து இந்த நீதியை குறைத்து பிடித்தாங்க வேளாண் மக்கள். அவங்க மேல ஆலாமரத்து வாது விழுந்து சில பேர்கள் மாண்டு போனாங்க. சில பேர் கைகால் போச்சு அடி சிக்கி போச்சு. அப்ப பார்த்தார் பொன்னாமல சாமி. ஆனால் இந்த பூலோக நாட்டில் தானே காராள உலகத்தில் வந்த வேளாண் போது யாராக இருந்தாலும் சரி யார் ஒருவர் நீதியை குறைத்து பாராபட்சமாக பேசுகிறார்களோ அவை இல்லத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் கூணும் குருடும் செவிடும் பேடாக பிறக்கட்டும் போ என்று சாபத்தை கொடுத்தார் பொன்னாமல சாமி. சாபத்தை கொடுத்து விட்டு அங்கே இருந்து வரப்பட்டுத்தானே அப்பா செவ்வா புறப்பட போகலாம். வெள்ளாங்கோளம் எஞ்சாமியா அம்மா எஞ்சாமியா வர்றாங்க இப்படி ஒரு சீக்கிரமாக பொன்னாமல சாமி வெள்ளாங்குளம் வந்தார். அந்த வெள்ளாங்குளம் வருகின்ற பொழுது வெள்ளாங்குளத்து ஏரியின் மீது குளத்தால் கவுண்டர் கட்டி வச்ச வெள்ள விநாயகருடைய ஆலயம் ஆலாமரத்து நகரில் விநாயகருடைய ஆலயம் வெள்ள விநாயகர் இருக்கிறார். அந்த வெள்ளாங்குளத்து ஏரியின் மேலே அங்க வந்து பொன்னாமல சாமி அந்த குதிரை விட்டு எப்ப இறங்கி வந்தார். குதிரை விட்டு இறங்கி வந்து அப்பா செம்பவண்ணா வந்து விட்டோம் வெள்ளாங்குளம் சத்தியம் எப்படி செய்து கொடுக்கணும்? சத்தி நீங்க வாங்க வெள்ளாங்குளத்துக்கு போய் செய்யலாம். வெள்ளாங்குளம் வந்தாச்சு. ஆனால் பொன்னாமல சாமி இந்த இறக்க மாலை இடத்துல களத்திலே அணிந்து கொண்டு இந்த வெள்ளாங்குளம் தன்னைக்குள்ள உள்குமொழி போட்டு உறங்குமொழி வர வேணும். அப்படி வந்தீங்கன்னா சத்தியம் நெத்திரம் சொல்ற செம்பவனாசாரி. இது கண்ட பொன்னாமல சாமி அப்பா தங்கவர வியாபாரி கண்டிப்பா அப்படியே செய்து கொடுக்கிற போறோம் வாங்கினீங்க என்று சொல்லி அந்த கிரியத்தை கரட்டி விநாயகருடைய ஆலயத்தில் வச்சுட்டு பொன்னாமல சாமி அந்த விநாயகருடைய களத்துல போட்டு இறக்கமான இடத்த கழுத்துல அணிந்து கொண்டு பொன்னாமல சாமி தானே அந்த மாயவரே மாயவரே வேண்டியல்லோ பொன்ன வேண்டியல்லோ பொன்னாரன்னை மதுகிலேயே மதுகிலே இறங்கிக்கிட்டார் பொன்னார் இறங்கிக்கிட்டாங்க மாயவரே வேண்டியல்லோ பொன்னார் வேண்டியல்லோ மதுகிலேயே வெள்ளங்குளம்
தண்ணீரே தண்ணீரே பொன்னர் தண்ணீரே ஐயோ தாங்குமுதார் பொன்னேரண்ணே பொன்னேரண்ணே அப்ப பொன்னாம்பலசாமி எம்பெருமா மாயவரை வேண்டி அந்த வெள்ளாங்குளம் தண்டைக்குள்ள எட்டி குதிச்சார் மாயவர். அப்படி குதிக்கின்ற பொழுது ஆசாய் நடப்பு கேட்டா இந்த வெள்ளாங்குளத்துல வாழக்கூடிய முதலைகளும் நண்டு நாரைகள் இருக்குல்ல எப்படியோ புடிச்சு பொன்னரை புடுங்கிட்டா பொன்னர் வேற புடிச்சு போயிடுவார் என்று சொல்லி சூழ்ச்சி பண்ணுகின்ற பொழுது அதன் விளைவாரமே அந்த வெள்ளாங்குளத்திலே வாழக்கூடிய முதலைகளானது பொன்னரை கடிக்க வரும். முதலைகள் வருகின்ற பொழுது அப்ப பொன்னாம்பலசாமி எம்பெருமா மாயவரை வேண்டி பொன்னர் மறந்தனார். அப்படி வருந்துகின்ற பொழுது அப்ப எம்பெருமா மாயவர் தானே தன்னுடைய நியம நிச்சயனாலே அறிந்தாரதையே அறிந்துவிட்டு தங்கவல்ல ஏவாரி இப்படி சூழ்ச்சி பண்ணுகிறானே நாமளே பொன்னரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கையை காட்டி காட்சிகளுக்கு வெண்ணெரை விட்டு வெந்நீரை விட்டு இருக்கின்ற பொழுது அந்த முதலைக்கு உன்னோட வாய கட்டினார். மாயர் வாய கட்டுகின்ற பொழுது அப்ப பொன்னாம்பலசாமி அந்த முதலையின் மீது வள்ளி உண்டு பொன்னாம்பலசாமி அந்த வெள்ளாங்குளத்து நீர்லதானே அந்த உள்குமளி இருந்து உலகமொழி நீதியே வாராறு நீதியுள்ளோம். பொன்னாம்பலசாமி வெள்ளாங்குளத்திலே உள்குமொழியானது வந்து முருகமொழி வந்த வண்ணமாக இருக்கிறார். அடுத்தபடியாக இது போல இன்னும் 2 முறை நீந்தி வர சொல்லுவாங்க செம்பரவனாசாரி. அப்படி வர சொல்லுகின்ற பொழுதுதான் எப்படியாவது தண்டாமலையிலே உள்ள வேணும்னு சொல்லி அடுத்த வழியாக பொன்னாம்பலசாமியை கொல்ல சூழ்ச்சி பண்ணுவார் தங்கவல்ல வியாபாரி. இந்த நேரத்திலே நாட்டு ராஜாக்கள் 1000 பேர்களும் ஒன்று கூடி ஒரு சீக்கிரமாக படையெடுத்து வரக்கூடியது அடுத்த நிகழ்வு. இந்த நேரத்தில் தங்கை கனவு என்று சொன்னார். அண்ணனை வந்து